என்ன மாப்பிள்ள இப்படி ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்கிறா? நீ வருவான்ட்டு அங்கே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே என்னடா பண்ணுறா? அதேண்டா கேட்குறா. எங்கள் அப்பா காலையிலே திட்டுறாரு, இங்கே வெளில போகக்கூடாது, வரக்கூடாது, நீங்கள் வீட்டிலே தான் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். பெரிய சரியானவளோ இருக்குது உங்கள் அப்பானால. ஏன் வெளில தடவை போகக்கூடாதாம்மா? இங்கேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுறதா? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. பெரிய சனியை கொடுக்குறாரா, எங்கேயும் இப்போ வெளில போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ட்டு. அதனால குறிப்பாக உன் கூட சேர்ந்து சுற்றக்கூடாதுன்னு வேறு சொல்லிக்கிறாரு. எது ஏன் கூட போய் சுற்றக்கூடாதுமா? ஏன் நான் என்ன பண்ணேன்னா என்னடா ஏன் தலையிலே இருந்தாலும் நிற்கிறாரு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இதுமாரி வந்து சேர்த்து கூட சேர்த்து சுற்றக்கூடாது, அவன் உருப்படாதவன், தலை தெரிச்சவன், ரவுடி பேலாட்டம் இருக்கிறான், அவன் கூட எதுக்கு போய் சுற்றுறா அப்படின்லாம் கேட்குறாரா என்ன? இது நான் ரவுடி பேலாமா? இது வந்து அவர் சொன்னாப்புல தெரியலையா? அவர் சாக்க வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னாப்புல தெரியுது எனக்கு என்னமோ. என்ன மாப்பிள என்ன சந்தேகப்படுறா? நான் உன்னை போய் அப்படியெல்லாம் சொல்லுவேன் மாப்பிள. டே ரொம்ப நடிக்காதடா. நீ யாரு, உங்கள் அப்பா யாரு, உங்கள் அப்பா எப்படி பேசுவார், நீ எப்படி பேசுவா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. சரி சரி, அது தொலைஞ்சு போதே. இப்போ இங்கே போகணுமே, அதுக்கு ஏதாவது வழி பண்ணு. என்ன பண்ணலாம் அண்ணா? ஆரிப்பண்ணா என்னப்பா? எங்கே இப்படி போறியா? கடத்தலுக்கு போகிறேன். ஏன்? சரி, கடத்தலுக்கு போகிறலாம் இருக்கட்டும், எங்களுக்காக ஒரு உதவி செய்யலா? உங்களுக்கு உதவி செய்யறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. அப்படி அவசரமாக போய் என்ன கிளிக்க போறியா? போய் வெட்டியா உட்காந்து அந்த டீ கடையில் டீயை குடிச்சிட்டு வெட்டியா பேசிட்டு வருவீங்களா ஒரு பிளாக் கழுவிக்கிட்டு? இதுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையோ? யாரை பற்றி என்ன சொல்கிறா? நாங்கள் ஊருக்கு பிளாக்கில் ஒரு ஆளுவா? கோச்சிக்காதியா, நான் சும்மா தமாசு பண்ணேன். நீங்கள் மட்டும் உதவி பண்ணிட்டு வைங்க, உங்களுக்கு நான் 500 ரூபா தருவேன். இது 500 ரூபாவா? என்ன தம்பி பண்ணணும் உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, இந்த அப்பாஸ் அப்பா இருக்காருல சூனாப்பா, அவரை போய் நீங்கள் சொல்லணும், கமாமா கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அப்படி சொன்னாக்கா? அப்படி சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு நான் 500 ரூபா தரேன். நெசமா தருவீங்களா? உங்கள் குருவி மண்டை மேலே சத்தியமாக தருவேன். நீங்கள் மட்டும் இதை போய் சொன்னீங்கடாக்கா. இதுக்கு என்ன குருவி மண்டை சொல்லி கலாய்க்கிறா? ஏதோ 500 ரூபா தெரியல, இந்த நான் போய் சொல்லிட்டு வரேன். மாப்பிள, நம்ம பிளானிங் விளங்குதில்ல உனக்கு? விளங்குது மாப்பிள. இப்படி ஓரமா வா, வேடிக்கையை மட்டும் பாரு. சுனா, எங்க வீட்டில் இருக்கிறீங்களா? கொஞ்சம் வெளில வாங்க. என்னப்பா சுனா சொன்னாடி ஏலம் போட்டு இருக்கிறா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்று வேணா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். இது சந்தோஷமான செய்தியா? என்ன செய்திப்பா? அந்த கவ்வா இருக்காங்கல்ல, அவங்க உங்களை வர சொன்னாங்க. இது கவ்வா என்ன வர சொன்னா? யாருப்பா அது? மாப்பிள, இதான் சரியான டைம், வா போவோம். என்ன அப்பா இப்படி வாயெல்லாம் பல்லா இருக்குதே? கவ்வா வேற கூப்பிட்டான்னு சொல்லியிருக்கா, என்ன நடக்குதுங்க? யார் அது கவ்வா? அல்ல வை, இங்க தான் இருக்கானா? அது ஒன்றும் இல்லப்பா, இந்த அப்பாஸ் இந்த பணத்தை வாங்கிட்டு போய் நல்ல கடையில் போய் பிரியாணி தின்னுட்டு அப்படியே படங்கிட்ட பார்த்துட்டு வாங்கிடுவா. அப்படியே அந்த கற்பனுக்கும் கூட்டிட்டு போ, அவனுக்கும் வாங்கி கொடு. சரிப்பா. பாத்தியா உங்க அப்பா கொழுப்ப என்ன கற்பனை சொல்லுத? அது விடு மாப்பிள, நம்மளே தான் காசு வந்திருக்காவ, வா போவோம். எப்படியும் அவரை ஏமாத்தியாச்சு, வா ஓடிடுவோம். நீங்க சொல்லுங்க, யார் அந்த கவ்வா? யாருக்கு தெரியும் கவ்வா யாருன்ட்டு? அவனு தான் சொல்லி அனுப்பினானுவா. இது போல போய் எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க கவ்வா கூப்பிட்டா அப்படின்ட்டு. அப்படி சொன்னா 500 ரூபா தருவேன்னு சொன்னானுவா. நீங்க யாரும் அவனுக்கு 500 ரூபா பணத்தை கொடுத்து விரட்டி விட்டுட்டியா? இப்ப யார் எனக்கு தருவா 500 ரூபா? நீங்க தருவீங்களா? இது கவ்வா யாருன்னு கூட உனக்கு தெரியாதா? அட கருமத்துல போயிடுவானுங்களா? என்ன ஏமாத்திட்டு போயிட்டானுங்களா? அவங்க ஏமாத்தினதுக்கு 500 ரூபா நான் காசு வேற கொடுத்துட்டேன்னா இந்த லட்சத்துல உனக்கு நான் வேற 500 ரூபா காசு தருமா? ஓடா.